இந்த மாரி நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சமயத்தில நம்ப நிலா ஆசைப்பட்டாங்க. என்னால இங்க இருக்க முடியாது. பாம்பெல்லாம் இருந்துட்டு பயந்தெல்லாம் என்னால வாட முடியாதுன்னு சொல்லும்போது, நம்ப சோழன் இப்ப என் பொண்டாட்டிக்காக இந்த வீட்ட மொத்தமா ஆல்டரேஷன் வந்து பண்ணி தான் ஆகணும். அப்படின்ற மாரி அந்த இடத்துல சொல்றாங்க. இப்ப நம்ப சேரனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சரி சோழன் நீ சொல்ற மாரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணலாம். இப்போதைக்கு எப்படி பண்ண முடியும் உடனடியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லண்ணா இப்பவே பண்ணி தான் ஆகணும். நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப சேரனும் நீ சொல்றபடியே செஞ்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சாந்தா மத்தவங்க எல்லாரையும் வர வச்சு என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல வீட்டை மொத்தமாக வந்து க்ளீன் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்ச் ஒர்க் அதுவும் இல்லாமல் அங்கங்கே சில பல பொருட்களை வாங்கி அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி செஞ்சாங்க. இதுலையுமே வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம சேரன் ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, இந்த சேரனோட சித்தப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிட்டாங்க, உடனடியாக வந்து போலீஸெல்லாம் கூட்டிகிட்டு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வராங்க. இப்போ ஆல்ரெடி இது மேலே வந்து பார்த்தோன்னா கேஸ் வந்து போயிட்டுருக்கு. கோர்ட்லேயுமே வந்து எந்த ஒரு ஒர்க்குமே இந்த வீட்டுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லி வச்சுருக்காங்க. இந்த ஒரு சமயத்தில் நீங்கள் எப்படி இந்த வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்குமே வந்து பார்த்தோன்னாக்கா அவர் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம நடேசன் விட்டு கொடுக்காம இது வந்து எங்களோட வீடு தான், இதுக்கு யாருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னாக்கா அவர் சொல்லுவார். உடனே வந்து இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா யார் வீடு என்ன ஏதுன்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நோட்டீஸ் என்கிட்ட இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா கோர்ட்டோட ஆர்டர் படி தான் வந்து எல்லாமே நடந்துருக்கணும். நீங்கள் கோர்ட்டை அவமானப்படுத்துகிற மாதிரி வந்து பார்த்தோன்னாக்கா இந்த ஒரு செயலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணியிருக்கீங்க, இதை எங்களால் வந்து பார்த்தோன்னா ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி போலீஸுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவங்களுக்கு சாதகமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் இந்த ராகவ் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் நடுத்தெருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க. அப்போயே வந்து ராகவ் வந்து என்ன சொன்னார், நீங்கள் என் வீட்டுக்கு வந்துடுங்க, நீங்கள் வந்து அந்த வீட்டிலலாம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி நடந்துருக்கிறத பார்த்ததும் நம்ம நிலாவை இன்னும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமாக நம்ம நிலா வந்து ரொம்பவுமே வந்து என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி அவமானப்பட்டு நின்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் சரி பண்ணுறாங்க, அதனால் நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துக்கலாம்னு நினச்சாங்க. கடைசியில் என்னாச்சு, இப்போ போலீஸோடு வந்து இந்த வீட்டுக்கும் சீல் வச்சுட்டு போயிடுறாங்க. என்னடா இது பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டுருக்கு. நம்ம நிலாவுக்கும் சரி இந்த சோழன் இப்போ இந்த வீட்டில் இருக்கிற எல்லோரும் என்ன பண்ண போகிறாங்க, இப்போ வீடு வாசல் இல்லாத இவனுக்கு நம்ம எப்படி பொண்ணை கட்டி கொடுக்குன்னு சொல்லிட்டு வானதியோட அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த வீடுனால தான் நானே வந்து இங்கே தங்கிட்டு இருந்தேன், இப்போ வீடே இல்லாத போது நான் என்ன நடுத்தெருவில் இருக்கட்டுமான்னு நம்ம நிலாவும் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு வீடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாடகை எடுத்து நம்ம அங்கே தான் தங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இப்போ எல்லோரும் வந்து ஒரு முடிவை தான் எடுக்க போகிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நம்ம வச்சு ஆகணும். ஒன்று நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு வீடை கட்டணும், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாடகை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நிலாவும் நான் எதுக்கு உங்கள் கூட பிரச்சனை இருந்துட்டு நான் வேணால் எங்கள் வீட்டுக்கே திரும்ப போயிடவா அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏங்க என்னங்க பேசுகிறீங்க, உங்களுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பிரச்சனை வந்து எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் என்னடானா பொசுக்குன்னு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்னால் எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம், என்னால் தானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிலா வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நம்ம நிலாவை அந்த இடத்துலேருந்து விட்டு போக விடாமல் நம்ம சோழன் ரொம்பவே நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பேசி நம்ம நிலாவை திரும்பவும் இங்கே இருக்க வைக்க போகிறாங்க. இப்போ எல்லோரும் நடுத்தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பொட்டி படிக்கையோடு நின்றுட்டுருக்காங்க. இப்போ எங்கே போக போகிறாங்க, இல்லை இந்த சமயத்தில் இந்த ராகவ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாடகை தரேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாகவே தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசி கலாய்ப்பாரா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலுமே நல்ல மனசோடு வந்து இந்த இடத்துல வந்து அவர் வீடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, நீங்கள் தங்கிங்க வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாரான்னு தெரியல. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல நம்ம சோழன் போயிட்டு ராகவ் வந்து அடித்து நிறைய அவமானப்படுத்தி மூக்கில் ரத்தம் வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க இல்லையா. அந்த ஒரு கோபத்தில் கூட அவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% கூட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு செயலை தான் இப்போ நம்ம சோழனும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்திருக்காங்க.
இப்போ எல்லோரும் நடுத்தெருவில் இருக்கும்போது இப்போ யார் தான் வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ வீட்டை வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கு எடுக்க போகிறாங்க, இவங்க கையில் பணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மறக்காமல் உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்டில் தெரிவிச்சிருங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு முதன்மையாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.